ஹலோ கைஸ், வெல்கம் டு வேர்ல்டு நர்சரி கார்டன். நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அதிகமான வெயில் காலங்களில் ரோஜா செடிகள்லாம் எப்படி வச்சு வளர்க்கலாம் அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். அதாவது அதிகமான வெயில் படும்போது ரோஜா செடிகள் பூராமே வந்து ரொம்ப ஃப்ரெஷ்னஸ் இல்லாமல் ஒரு மாதிரி இருக்கிறனால அதெல்லாம் எப்படி வச்சா நம்ம அந்த ஃப்ரெஷ்னஸாக ரோஜா செடியை கொண்டு வர முடியும் அப்படின்றத பற்றி தான் நம்ம வீடியோவில் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ அடுத்தடுத்து உங்கள் மொபைல் நோட்டிஃபிகேஷனாக வரும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ பார்த்துட்டு இருக்க ரோஜா செடி வந்து நாட்டு ரோஜா செடி தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நாட்டு ரோஜா செடியும் பார்ப்போம், இப்போ பன்னீர் ரோஜா செடியும் பார்ப்போம். ஃபஸ்ட்டு நாட்டு ரோஜா செடி. இப்போ நாட்டு ரோஜா செடி வந்து ரொம்பவே உயரமாக வளர விடாமல் பார்த்து வச்சுக்கிறணும். ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப உயரம் வளர்ந்துட்டாலே உங்களுக்கு ரோஜா செடி பூக்காமல் போயிடும். அதாவது ஒரு 2 அடியிலேருந்து ஒரு 3 அடி 4 அடி, அதிகபட்சம் ஒரு 4 அடிக்குள்ளேயே நம்ம ரோஜா செடியை வச்சு வளர்த்துக்கலாம். 4 அடிக்கு மேலே போகும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ரோஜா செடி வந்து பூக்கள் பூக்காமல், அதாவது இலைகள் மட்டும் வந்து ஒரு கொடி மாதிரி போக ஆரம்பிச்சிடும். அதனால் அது பூக்கள் பூக்காமே போயிடும். இப்போ அதனால நம்மகிட்ட இருக்கிற ரோஜா செடியை ஃபுல்லாகவே வந்து கட் பண்ணி விட்டுருவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, வெயில் காலங்களில் நம்ம கெமிக்கலாக உரம் கொடுக்காம ஆர்கானிக் முறையிலே உரம் கொடுத்துக்கலாம். அதாவது தொழு உரம், இந்த மாதிரி உரங்கள்லாம் நம்ம ரோஜா செடி கொடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, வெர்மி கம்போஸ்ட் நம்ம இந்த ரோஜா செடிக்கு கொடுக்குறோம். வெர்மி கம்போஸ்ட் வந்து அளவுகள் அதிகமாக போட்டாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ அதுவே கெமிக்கலாக நம்ம அதிகமாக கொடுத்துட்டோம், வெயில் அதிகமாக இருக்கிற நேரத்தில்னா ரோஜா செடி காயறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த டயத்தில் வெயில் அதிகமாக இருக்கிற நேரத்தில் வந்து நம்ம ஆர்கானிக் முறையிலே ரோஜா செடிக்கு உரங்கள்லாம் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, அந்த உயரமாக வளர்ந்துட்டா உங்களுக்கு ரோஜா செடிகளில் ஒரு சில பூக்கள் தான் பூக்கும். அதாவது அதிக அளவில் பூக்கள் பூக்காமல் அந்த குச்சிகளில் பூராமே ஒரு சில பூக்கள் மட்டும் பூக்க ஆரம்பிக்கும். அதாவது எங்கேயோ ஒரு பூ அந்த மாதிரி பூக்க ஆரம்பிச்சிடும். அதனால் வந்து இந்த அளவுக்கு உயரமாக அதிகபட்சம் இப்போ பார்த்தீங்கன்னா, இது ஒரு 5 அடிக்கு மேலே வளர்ந்துருச்சு. இதனால் வந்து ஒரு 4 அடிக்கு கீழே நம்ம கட் பண்ணி விட்டாலே திரும்பி நமக்கு ரோஜா செடி பூக்க ஆரம்பிச்சிடும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு ரோஜா செடியை உயர விடாமல் வளர்த்துக்கோங்க. உயரமாக வளர்ந்துட்டாலே ரோஜா செடிகள் பூக்காமல் போயிடும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதிகமான வெயில் படுற இடத்துல ரோஜா செடி இருந்து, இப்போ நம்ம தரையில் வச்சுருக்கோம் அந்த செடி இல்லாமல் தொட்டியில் இருக்கிற செடிகள்லாம் நம்ம வெயிலில் வைக்காமல் வச்சிங்கனாலே இப்போதைக்கு உங்களுக்கு ரோஜா செடி வந்து அந்த ஃப்ரெஷ்னஸ் அதிகமாக வர ஆரம்பிச்சிடும். அது வந்து அதுக்காக நிழல்லையும் ஃபுல்லாக வச்சிடக்கூடாது. நிழல் படுற மாதிரியும் வெயில் படுற மாதிரியும், அதாவது ஒரு 3 ஹவர்ஸ் வெயில் பட்டாலே போதும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 6 ஹவராவது வெயில் படணும். அது வந்து வெயில் அதிகமாக இல்லாதனால நம்ம வச்சுருப்போம். இப்போ வந்து வெயில் அதிகமாக இருக்கிறனால நம்ம ஒரு 3 ஹவர்ஸாவது வெயில் பட்டால் போதும். அதாவது மீடியமான நிழல் இருக்கிற மாதிரி பார்த்து வச்சுக்கலாம். அதாவது வலை அந்த மாதிரி கூட போட்டு வச்சுக்கலாம். அந்த நெட்டு கூட நம்ம செட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரிலாம் வச்சிங்கன்னா உங்களுக்கு ரோஜா செடிகளில் அதிகமான துளிர் வர்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பார்த்துட்டு இருக்க ரோஜா செடி பூராமே நம்ம உயரமாக வளர்ந்த விட்டு கட் பண்ண செடிகள் தான். அதில் வந்து துளிர் வர ஆரம்பிச்சிருக்கு, பார்த்தீங்கன்னாலே தெரியும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம உயரமும், அதாவது கெமிக்கலான உரமும் கொடுக்காம இருந்தாலே இப்போ வெயில் காலங்களில் ரோஜா செடியை வந்து நம்ம காப்பாற்றிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, பூச்சி பிடிக்கிறதுக்கு ஏதாவது மருந்து ஸ்ப்ரே பண்ணி விடலாம். வேப்பிலையை வந்து நம்ம அரைச்சி ஸ்ப்ரே பண்ணி விடலாம். வேப்பிலையை அரைச்சி ஸ்ப்ரே பண்ணும்போது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, வேப்பிலையில் இருக்கிற கசப்பு தன்மைக்காக வேண்டி அந்த பூச்சிகள் பூராமே செத்துரும். அதனால் வந்து ரோஜா செடி ஃப்ரெஷ்னஸாக திரும்பி வளர ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி உயரம் வளர்ந்துட்டாலே பூக்களில் வந்து அடுக்கு அதிகமாக இல்லாமல் போயிடும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி திருப்பி அந்த உயரம் ஏன் போகக்கூடாதுன்னா, உயரம் வளர்ந்துட்டாலே பூக்கள் வந்து அந்தளவுக்கு நல்லா இருக்காது. இப்போ இந்த ரோஜா செடியில் பார்க்குற பூக்கள் பூராமே அடுக்கு இல்லாமல் ஆயிடுச்சு, பார்த்தீங்கன்னா தெரியும். அதனால் வந்து உயரம் இல்லாமல் வளர்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த அடுக்குகள்லாம் வர ஆரம்பிக்கும். பூக்களுமே அதிக அளவில் பூக்க ஆரம்பிச்சிடும். இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும். வெயில் காலங்களில் உங்கள் ரோஜா செடியை நல்லா வளர்த்துக்கிற முடியும்.